அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். நாள்தோறும் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து வருகின்ற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பிறப்பினுடைய நோக்கம், லட்சியம், குறிக்கோள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறப்பை ஒரு அற்புதமான மனித பிறப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மிக அரியது ஒரு பிறப்பாக இந்த பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. மனிதனாக பிறப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. 84 லட்சம் பிறவிகளுக்கு அப்பால் இந்த பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த பிறப்பு எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சேனலை முதலில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து பயணம் செய்து வாருங்கள். உங்களை ஒரு அற்புதமான தெய்வீக பிறவியாக மாற்றி காட்டுகிறேன். இன்று நாம் பார்க்க போவது என்னவென்றால், ஒரு அன்பர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். குருஜி, இறந்தவர்கள் தன்னோடு எதை கொண்டு போகிறார்கள் தெரியுமா என்று கேட்டிருக்கிறார். இறந்து போகிறவர்கள் தன்னோடு எதை கொண்டு போகிறார்கள்? இதை எல்லார்கிட்டையும் கேட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இறக்கும் போது நாம் எதை எடுத்துன்னு போக போறோம்? எதையும் எடுத்துன்னு போக போறது இல்லை. அதுக்கு ஏன் இப்படி ஆளா பறக்கிறாங்க? ஏன் இப்படி எல்லாம் சேர்க்கிறாங்க? கோடிக்கணக்கில் பணம், மாட மாளிகைகள், வசதியான கார்கள், ஆடம்பரமான உடைகள், ஆபரணங்கள் எல்லாம் சேர்த்துக்கிறத பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே இவங்க கூடவே மேல் உலகம் எடுத்துன்னு போற மாதிரி சேர்த்துனுங்கிறாங்க இல்லையா? ஆனா இறக்கும் போது எதையும் கொண்டு போவதில்லை என்று எல்லோரும் தத்துவம் பேசுவார்கள். ஆமா, எதையும் எடுத்துன்னு போறதில்லை. சொத்து எடுத்துன்னு போறதில்லை, சுகத்தை எடுத்துன்னு போறதில்லை, ஆஸ்தி எடுத்துன்னு போறதில்ல, பணத்தை எடுத்துன்னு போறதில்ல, நகை எடுத்துன்னு போறதில்ல, தான் பெற்ற பிள்ளைகளுடைய பந்தத்தை தான் எடுத்து போகிறாங்க. அவங்க என்ன எடுத்துட்டு போறாங்க? எடுத்துட்டு போகிறார்கள். அது பல பேருக்கு தெரிவதே இல்லை. ஆனா இறக்கும் போது கூட ஆடம்பரமாக ஆடை அணிந்தவன் கூட மிக மலிவான விலையில் இருக்கின்ற ஒரு காடா துணியோடு தான் அவனை அனுப்புகிறார்கள். அவன் போட்டு நிற்கிற கட்டின்னு இருக்கிற அண்ணா கயிறை கூட அறுத்து விடுகிறார்கள். எதுவும் இல்லாத பிறந்த போது எப்படி திறந்த மேனியாக பிறந்தானோ, இறக்கும் போது அதே நிலையில் தான் அவனை அனுப்புகிறார்கள். ஆனா பல பேருக்கு தெரிவதில்லை. அப்படி போகின்ற அவர்கள் ஒன்றை மட்டும் எடுத்து போகிறார்கள். என்ன எடுத்துட்டு போறாங்க? மனம் என்ற ஒன்றை தன்னோடவே எடுத்து போகிறார்கள். அந்த மனம் என்ற ஒன்றோடு தான் அந்த ஆன்மாவும் மேல் நோக்கி பயணம் செய்கிறது. அந்த மனம் என்பதுதான் கர்ம வினை என்று சொல்கிறார்கள், கர்மா என்று சொல்கிறார்கள். இத மூட்டையா எடுத்துக்கிட்டு தான் போறான். இதுதான் அவனுடைய மேல் உலக வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக அமைகிறது, காரணமாக அமைகிறது. நம்ம வாழ்ந்த போது செய்த பாவ புண்ணியங்கள் என்று சொல்றோம் இல்லையா? இந்த பாவ புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கின்ற பதிவிற்கு பெயர் தான் மனம். அவன் நல்லதே செய்து நல்லதே வாழ்ந்து வந்தா அது புண்ணியம்.
கெட்டதே செய்து கெட்ட வாழ்க்கை வாழ்ந்து வந்தா அது பாவம். இது ரெண்டும் சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு பெட்டகம், ஒரு பெட்டி, அதற்கு பெயர் தான் மனம். எல்லாமே நீங்க வாழ்கின்ற வாழ்க்கையில் எல்லாமே பதிவாகிறது, ரெக்கார்ட் ஆகுது, ஃபைல் ஆகுது. இந்த ஃபைல் அடுக்கடுக்கா இருக்கிறது. அதை எல்லாம் சேர்த்துக் கொள்கிறது. 40, 50, 60, 70 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய அனைத்து விதமான நல்லது கெட்டது இரண்டையும் சேர்த்து வைத்துக் கொள்கிறது. அது ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்டாக உங்களிடையே இருந்து வருகிறது. இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் உங்களோடவே கூடவே வருகிறது. அதை கண்ணால பார்க்க முடியுமா? சூட்சும உடலையும் பார்க்க முடியாது, சூட்சும மனத்தையும் பார்க்க முடியாது. இது ரெண்டும் சேர்ந்துதான் மேல போகுது. அப்ப இறப்பவர்கள் எல்லாம் எதை கொண்டு செல்கிறார்கள் என்றால், தான் வாழ்ந்த வாழ்க்கையில் தான் சேர்த்து கொண்ட பாவத்தையும் புண்ணியத்தையும் எடுத்து செல்கிறார்கள். அந்த மனம் என்ற அதற்குள்ளேயே பாவங்களும் இருக்கிறது, புண்ணியங்களும் இருக்கிறது. இது ரெண்டும் தான் மேலே எடுத்து போகிறார்கள். வேற எதையும் எடுத்து போவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது இரண்டும் தான் மேல் உலகிலே, பித்ருலோகத்திலே, ஆவி உலகிலே, பிரம்மலோகத்திலே, யமலோகத்திலே அவர்கள் வாழப்போகின்ற வாழ்க்கைக்கு இந்த மனம்தான் காரணமாக இருக்கிறது. இந்த மனத்தினுடைய தரத்தை வைத்துதான் அங்கே அவர்களுக்கு வாழ்க்கையானது தரப்படுகிறது. அது ஒளி உலகமா இருள் உலகமா என்பது இந்த மனதில் நீங்கள் கொண்டு போகின்ற அந்த கணக்கை வைத்துதான் அங்கே வாழ்க்கை உங்களுக்கு இருக்கிறது. பாவங்கள் அதிகமாக கொண்டு சென்றால், அந்த கணக்குல பாவங்கள் அதிகமாக இருந்தால் நீங்கள் நரகத்திற்கு செல்கிறீர்கள், இருள் உலகிற்கு உங்களை அனுப்புகிறார்கள். புண்ணியங்கள் அதிகமாக உங்க கணக்குல இருந்ததுன்னா உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒளி உலகத்திற்கு அனுப்புகிறார்கள். அதுதான் வள்ளுவர் பெருமான், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. இப்போ வாழும் போதே இந்த பூமியில பொருளை சேர்ப்பதோடு அதை விட பல மடங்கு அருளை சேர்ப்பதில் யார் தன்னுடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்துகிறானோ அவன் அங்கே தெய்வ நிலைக்கு சமமாக வைக்கப்படுகிறான். அடுத்த ஒரு பிறப்பு அவனுக்கு அவதாரமாக மாறுகிறான். அந்த பிறப்போடு அவனுடைய பிறப்பு அறுக்கப்படுகிறது, விடுதலை கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது, வீடு பேறு கிடைக்கிறது, நிர்வாணம் கிடைக்கிறது. அப்ப நம்ம வாழும் பொழுது நாள்தோறும் எதையாக சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய மனம் என்ற அந்த பெட்டகத்திலே, பெட்டியிலே நாம் செய்கின்ற செயலுடைய வினைகள், விளைவுகள் எல்லாம் அதில் பதிவாகிறது. ஆனா இப்ப வாழற நீங்க என்ன நினைக்கிறீங்க? பணம் வேணும், படோபட வேணும், பதவி வேணும், லஞ்சம் வாங்கணும், கோடி கணக்கில் சேர்த்து வைக்கணும், பினாமிக்கு பேர்ல சொத்தை சேர்த்து வைக்கணும், லக்ஸரியா வாழணும். தேவைதான். பொருள் இல்லாமல் வாழ முடியாது. பொருளேதான் வாழ்க்கை என வாழவும் கூடாது. இப்போ இறைவன் உங்களுக்கு இந்த பிறப்பு தரப்பட்டிருப்பது எதற்காக என்றால், பொருளையை ஒரு மடங்கு சேர்த்துக் கொள்ளுங்கள், அருளை பல மடங்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்பதற்காக தான் அறிவை தந்தான். நம்ம என்ன பண்றோம்? அளவுக்கு அதிகமாக சேர்த்து வைப்பதிலே தான் இன்றைய மனிதர்கள் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். அப்போ அதெல்லாம் அவர்களுக்கு உடன் வரப்போவதில்லை.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். காதறிந்த ஊசியம் கடைசியாக வராது என்று பட்டினத்தார் பாடுவார். அப்போ உங்களோடு இறந்து போனால் அவர்களோடவே கூடவே எடுத்து செல்வது அவர்களுடைய மனம் என்ற ஒன்று, பாவ புண்ணியம் என்ற கணக்கு, அதை எடுத்து செல்கிறார்கள். அது விசா மாதிரி மேல் உலகத்திற்கு. அது இல்லை என்றால் அங்கே அலோடு கிடையாது, அனுமதி கிடையாது. இப்ப மனம் என்ற ஒன்று இருந்தாதான் அங்கே பித்ருலோகத்துல, யமலோகத்துல, ஆவி உலகத்துல உங்களை உள்ளேவே அனுமதிப்பார்கள். அதை வைத்துத்தான் அங்கத்தி வாழ்க்கையை உங்களால் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும், தீர்மானித்துக் கொள்ள முடியும். ஆக இறப்பவர்கள் எல்லாம் தன்னோடு எடுத்து போவது மனம் என்ற ஒன்றை என்பதை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டீர்களா? சந்தோஷம்.